தோழர் தோழிகளுக்கு வணக்கம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ஒலிம்பிக் போட்டியானது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே கிமு 8ஆம் நூற்றாண்டுல ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவுல இருக்கக்கூடிய கிரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுல ஏதென்ஸ் நகர்ல கிமு 8ஆம் நூற்றாண்டுல ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கப்புறம் இது தொடர்ச்சியாக நடத்தப்பட முடியாம பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1896ல மீண்டும் அதே கிரீஸ் நாட்டுல ஏதென்ஸ் நகர்ல ஒலிம்பிக் போட்டியானது அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில இந்த போட்டி முதன்முறையாக பிரம்மாண்ட அளவுல ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு அமைப்பு ரீதியாக தொடங்கப்பட்ட ஒரு ஆண்டுன்னா 1886. நம்ம கிளாஸ்ல நோட்ஸுக்கு போயிடுவோம். நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஒலிம்பிக்ஸ்னு போட்டுக்கோங்க. ஒலிம்பிக்ஸ் இது கிமு 8ஆம் நூற்றாண்டிலே இது தொடங்கியிருக்காங்க. கிமு 8ஆம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 1896ல இருந்து தான் தொடர்ச்சியாக இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகின்றது. 1896லையும் சரி கிமு 8ஆம் நூற்றாண்டிலும் சரி இரண்டும் நடந்த இடம் ஏதென்ஸ். ஏதென்ஸ் நகரம், கிரீஸ் நாடு. ரைட். மூன்றாவது பாயிண்ட். இப்போ 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியானது 33வது தடவையாக நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி. 33வது முறை நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி. இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. ஒலிம்பிக் போட்டியானது ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகின்றது. 4 years once ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகின்றது. ஓகே. இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஒலிம்பிக்ஸ் 2024ன்ற தலைப்புல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எங்க நடக்கின்றது? நடக்கக்கூடிய இடம் பாரிஸ்ல பிரான்ஸ்ல நடக்குது. இது 33வது தடவையாக நடக்கக்கூடிய ஒலிம்பிக். ஸோ 33. நெக்ஸ்ட் ஒன், இதில் பங்கேற்கக்கூடிய நாடுகள் 206 நாடுகளைச் சேர்ந்தவங்க இதுல கலந்துக்கிறாங்க. 206 கண்ட்ரிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல இந்தியாவும் ஒண்ணு. இதற்கு முந்தைய முறை கடந்த ஒலிம்பிக் ஆனது 2021ஆம் ஆண்டு டோக்கியோ, ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோல நடந்துச்சு. இது 32வது ஒலிம்பிக். எங்கெங்க நடந்துச்சு? டோக்கியோல நடந்தது 2022ல. ரைட். தற்பொழுது 2024ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிற்கு இந்தியா எத்தனை வீரர்கள் அனுப்புறாங்க, இந்தியாவுடைய பங்கேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்தியா. ஓகே. இந்தியா 117 வீரர் வீராங்கனையை அனுப்புறாங்க. 117 பிளேயர்ஸ் போறாங்க. இதுல 70 பேர் ஆண்கள், மென்ஸ். 70 பேர் ஆண்கள், 47 பேர் பெண்கள், ஃபீமேல்ஸ். ஆக மொத்தம் 117 பிளேயர்ஸ் இந்த ஒலிம்பிக்ல இந்தியா சார்பில் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் 16 கேம்ஸ்ல கலந்துக்கிறாங்க. டோட்டலா 16 விளையாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ரைட். 2021ஆம் ஆண்டு டோக்கியோவில்
நடந்த ஒலிம்பிக்ல இந்தியா மொத்தமாக 7 பதக்கங்களை ஜெயிச்சிருந்தாங்க. மொத்தம் 7 பதக்கம். இந்த முறை நம்ம இந்திய ஒலிம்பிக் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சது நாங்க ஒரு 10 பதக்கங்களாவது ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 10 பதக்கங்களுடன் நான் நாடு திரும்புவோம் அப்படின்னு ஒரு ஆரிடம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய ஒலிம்பிக் சங்கம். அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒலிம்பிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. கன்ஃபார்ம் ஆகல. ரைட். இப்போ இந்தியா சார்பில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த 117 வீரர்கள்ல யாரெல்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாண்டு பதக்கத்தோடு வருவாங்க என்று எதிர்பார்க்கக்கூடிய வீரர்கள் சில பேர் இருப்பாங்களே, அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தடகள போட்டியில் பங்கேற்கக்கூடிய நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா இவர் யாருங்க அப்படின்னா, இவர் தான் ஈட்டி எறிதல்ல 2021 நமக்கு தங்க பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்தாரு. கோல்டு. நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல்ல 2021ஆம் ஆண்டு தங்க பதக்கம் ஜெயிச்சு கொடுத்தாரு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பிவி சிந்து. பிவி சிந்து இவங்க 2016 வெள்ளி, சில்வர் அடிச்சாங்க. அதுவே 2021 வெண்கலம், பிரான்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க இந்தியாவிற்காக. 2016 வெள்ளியும் 2021 பிரான்ஸ் வெண்கலமும் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இவங்க பேட்மிண்டன் பிளேயர், இறகுப்பந்து பேட்மிண்டன் பிளேயர். பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவு, பேட்மிண்டன் டபுள்ஸ், இந்த பிரிவுல இந்தியாவுக்காக சாத்விக் சாய்ராஜ் மற்றும் ஷிராக் ஷெட்டி. சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி இவருடைய ஃபுல் நேம். அடுத்து ஷிராக் ஷெட்டி. இவங்க இந்தியாவிற்காக இரட்டையர் பிரிவில் விளையாண்டு பதக்கத்தோடு வருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுகின்றது. அடுத்தபடியா பளுதூக்கும் போட்டியில பங்கேற்கக்கூடிய மீராபாய் சானு இவர்களும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இவங்க 2021ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில 49 கிலோ எடை பிரிவுல பளுதூக்கும் போட்டியில வெள்ளி ஜெயிச்சாங்க. அடுத்தபடியா நிகாதா ஜரீன் இவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவர். இவர் குத்துச்சண்டை போட்டியில் சிறப்பாக விளையாண்டு வரக்கூடிய ஒரு வீராங்கனை. வீராங்கனை. இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல இவங்க விளையாட போறாங்க. இதுக்கு மட்டும் இவங்க ஒலிம்பிக் விளையாண்டதில்ல. நிகாதா ஜரீன் என்பவர் குத்துச்சண்டை பிரிவில் கலந்துக்க போறாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக். அடுத்தபடியா சிஃப்ட் கவுர் சர்மா. இவர் 22 வயதானவர். வீராங்கனை சிஃப்ட் கவுர் சர்மா என்ற வீராங்கனை 22 வயது கொண்டவர். துப்பாக்கி சுடுதல் பிரிவுல இவர் கலந்துக்கிறார். துப்பாக்கி சுடுதல். இவர் ஆசிய அளவுல நடந்த போட்டியில தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதனால இதுலயும் ஜெயிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக மொத்தம் இவர்கள் அனைவருமே பதக்கத்தோடு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை இந்தியா ஒட்டுமொத்த ஒலிம்பிக்ஸ்ல டோட்டல் மெடல்ஸ் இன் ஆல் த ஒலிம்பிக் ஆரம்பிச்சிருந்து நம்ம 35 பதக்கங்களா ஜெயிச்சிருக்கோம் இது வரைக்கும். இந்த 35ல 10 தங்கம், 9 சில்வர், 9 வெள்ளி, 16 வெண்கலம் பிரான்ஸ், ஆக மொத்தம்
35 பதக்கத்தை இதுவரை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ரைட். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 33வது ஒலிம்பிக் போட்டியில இந்தியா எத்தனை பதக்கங்கள் வெல்லும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சஜஷனை தெரிவிங்க.